எல்லாருக்கும் வணக்கம். டாக்டர் ரமேஷ் பேசுகிறேன். போன வீடியோ வந்து கிட்னி ஃபெயிலியர், க்ரானிக் கிட்னி டிசீஸ், டயாலிசிஸ் வரைக்கும் பார்த்தோம். இந்த வாட்டி லிவர் ஃபெயிலியர், லிவரோட சிம்டம்ஸ், லிவர் ஃபெயிலியர்னால் என்னென்ன அறிகுறி இருக்குன்னு பற்றி பார்ப்போம். லிவரோட யூஸ் பற்றி பார்க்கலாம். ஒருத்தங்களுக்கு ஜென்ரலாக 1.5 கிலோ இருக்கும் லிவரோட வெயிட்டு. லிவர் வந்து நம்ம வந்து ரைட் சைடு ஆஃப் தி அப்டாமன், வலது பக்கத்தில் இருக்கும். லிவர் என்னென்ன எதுக்கு பயன்படுதுன்னா, நம்ம ஃபஸ்ட் டைஜஷன், நீங்கள் சாப்பிட்ற எல்லா ஃபுட்டும் செரிமானத்துக்கு லிவர் தான் முக்கியங்க. அப்புறம் வந்து லிவர் தான் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ், அல்புமின் மாதிரி புரத சத்து உருவாக்குது. லிவர் தான் உங்கள் பிளட்டில் இருக்க எக்ஸஸ் குளுக்கோஸ், நிறைய சுகரை வந்து கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, நீங்கள் வந்து பசியில் இருக்கும் போதோ விரதம் இருக்கும் போதோ அது வந்து சுகரை வந்து உங்கள் பிளட்டில் ரிலீஸ் பண்ணி உங்களை காப்பாற்றுது. கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்னு ரத்தம் உறையிறதுக்கு சில ஃபேக்டர்ஸ்லாம் பாடியில் இருக்குது. அது வந்து லிவர் தாங்க ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ வந்து லிவர் ப்ராப்ளம், கல்லீரல் பிரச்சனை இருக்குன்னா அதோட அறிகுறி என்ன இருக்குன்னு பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வயிறு வலி இருக்குங்க. வயிறு வலி ரைட் சைடு தான் மோஸ்ட்லி இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, எந்த வேலையும் செய்ய முடியலன்னுவாங்க, எப்போ பார்த்தாலும் சோர்வாக இருக்குன்னுவாங்க. அப்புறம் வாந்தி, சாப்பாடை பார்த்தாலே முக்கியமாக எண்ணெய் பலகாரம், ஃப்ரைட் ஃபுட்ஸை பார்த்தா திகட்டும் அவங்களுக்கு. ஜாண்டிஸ், மஞ்சக்காமாலை வருதுனாலே லிவர் ப்ராப்ளத்தில் தான் மஞ்சக்காமாலை அரைஸ் ஆகும். அப்புறம் அல்டர்டு மென்டல் ஸ்டேட்டஸ், ஒரு குழப்பமான மனநிலை இருந்தாலும், நார்மல் பிஹேவியர் சேஞ்ச் இருந்தாலும், இல்லை உங்கள் பேச்சு குளருது அப்படின்னாலும் லிவர் ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்புறம் வந்து தோலில் அரிப்பு, எந்த சிவப்பு புள்ளியும் இல்லாமல் தோல் அரிக்குது, வெளியில் தெரியாது, பட் அரிப்பு ரொம்ப இருக்குனாலும் நீங்கள் லிவர் டெஸ்ட் பார்த்துக்கணும். யூரின் போனால் டார்க் எல்லோயிஷாக போகும், அதுவும் வந்து லிவர் ப்ராப்ளம் தான். இல்லை ரெஸ்ட் ரூம் நீங்கள் மோஷன் போனால் ஒயிட்டிஷாக போகும், அதுவும் லிவர் ப்ராப்ளம் தான். இப்போது நான் சொன்ன சிம்டம்ஸ்லாம் இருந்தால் உடனே வந்து பக்கத்தில் இருக்க லேபில் போய் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு ஒன்று பார்த்துருங்க. இல்லாட்டி அப்டாமன் ஸ்கேன் பார்த்தாலே உங்கள் லிவரோட ஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சிடும். லிவர் டிசீஸை நாங்கள் வந்து லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லுவோம். லிவர் சிரோசிஸ்னால் லிவர் வந்து தன்னோட உண்மையான ஸ்ட்ரக்சர் வந்து சுருங்கி ரொம்ப சின்னதாகிடும். அது பேர் லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லுவோம். லிவர் சிரோசிஸ் என்னென்ன கண்டிஷனில் வரும்னா, ஆல்கஹால் தாங்க, ட்ரிங்க்ஸ், சரக்கு சாப்பிட்றவங்க கட்டாயம் லிவர் சிரோசிஸ் வந்துடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன், ஹெப்படைட்டிஸ் பி, சி வைரஸ் அட்டாக் ஆச்சுனாலும் இந்த லிவர் சிரோசிஸ்ன்ற வியாதி வருது. ஃபேட்டி லிவர் டிசீஸ், சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தாலும், ரொம்ப குண்டாக இருந்தாலும் இந்த சிரோசிஸ் வருதுங்க. மேலும் நம்ம எதிர்ப்பு சக்தியை நம்ம கல்லீரலில் பாதிக்கும் போது சிரோசிஸ் வருதுங்க. சில பாய்சன், விஷம் குடிக்கிறாங்களா, அதுவும் லிவர் அஃபெக்ட் பண்ணும். இதை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஆல்.